பல்லவன் மறுபடியும் ஹேப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சோழனும், சேரனும் அ பல்லவன கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. நிலா வந்துட்டு, "எங்கடா போன? நீ இல்லாம நான் எவ்வளோ அழுதுட்டேன் தெரியுமா?" அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. "சாரி அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சாரிலாம் ஒண்ணும் சொல்ல வேணாம். நீ என்ட்ட பேசவே வேண்டாம். இப்படி எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணாம, என்னைய தேடுவாங்களேன்னு நினைக்காம, இப்படி நீ போயிட்டல்ல, அப்படி என்னடா உனக்கு கஷ்டம்?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "இல்ல அண்ணி, மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் நான் போனேன் அண்ணி. எங்கேயும் இல்ல. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த பீச்ல தான் போயிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அண்ணி" அப்படின்னு சொல்றாங்க. "நான் எவ்வளோ பதறி போயிட்டேன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா மறுபடியும் அழுகுறாங்க. அழுததுக்கப்புறம் வந்துட்டு, நம்ம பாண்டியன் எல்லாருமே வந்துட்டு, "ஏன்டா அப்படி பண்ண? எதுக்குடா? உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட சொல்றா. இது நாள் வரைக்கும் உன்னைய நாங்க அப்படி நடத்தியிருக்கோமா? இப்போ உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான். மத்தபடி எப்பயுமே நீ தான்டா என்னோட தம்பி, எங்களோட தம்பிடா" அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே சேர்ந்துட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப நிலா வந்து சமாதானமாகாம, "இனிமே என்கிட்ட நீ பேசவே பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் பல்லவன் போய் பேசுறாங்க. "சாரி அண்ணி, என்னைய மன்னிச்சிடுங்க. இனிமே நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன். உங்கள்ட்ட சொல்லாம எங்கேயும் போமாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி, அழுகாத விடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, சரி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, எல்லாருமே வெளியில போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி நிலா வந்து ஒரு ஐடியா சொல்றாங்க. சோழனும் சரி அதான் சாக்குன்னு சொல்லிட்டு, எங்கேயுமே நம்ம கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டு போனது இல்லையே அப்படின்றதுனால, சோழன் வந்துட்டு, அது சரியான ஐடியா தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெசார்ட் இருக்கு. பேசாம அங்க போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. அப்ப பாண்டியன் வந்துட்டு, "இதான் உனக்கு சான்ஸ்ன்னு நீயி எடுத்து விட்றியா?" அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து கலாய்க்கிறாரு. அதெல்லாம் இல்லடா. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கன்னு தான் போறோம்" அப்படின்னு சொல்லவுமே நிலா அப்படியே பார்க்குறாங்க. சரி, எல்லாருமே கிளம்பி நம்ம வெளியில போயிட்டு வரலாம். ஒண்ணா எங்கேயும் போனது கிடையாதுல்ல, போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்றாங்க. ஸோ அதனால தான் எல்லாருமே கிளம்பிட்டு ரெசார்ட்டுக்கு போறாங்க. அங்க நிலாவோட ஃபேமிலியும் வரப்போறாங்க. சரி, என்ன நடக்குன்னு பார்ப்போம்.